ஆராதனைக்கு வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக ஆண்டவர் நிச்சயமாக தருவார், அதில் மாற்றமில்லை. ஒவ்வொரு மாதமும் நம் மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து இந்த காலையிலே நம்ம ஆண்டோட சமூகத்தில் வந்து இந்த துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம ஜெயிக்கும்போது அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை தேவன் நம்மை சுமப்பார், தப்புவிப்பார், ஏந்துவார், பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். பல ஆசீர்வாதங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது என்னவென்று சொன்னால் தகப்பனின் ஆசீர்வாதம். தகப்பனுடைய ஆசீர்வாதம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுடைய அவன் ஊரில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் விட்டு நீ என்ன பண்ணு, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, அப்போ தான் உன்னை ஆஸ்வதிக்க வேண்டும். ரெண்டு வகையான தகப்பன் இருக்கார்கள். பூலோகத்துக்குரிய தகப்பன், அடுத்தது பரலோகத்துக்குரிய தகப்பன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்ய சொன்னார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ வா, அப்பொழுது நான் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய சிரசின் மேல் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய வேலைகளிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய எல்லையிலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக சில வர்த்தனங்கள் எடுத்து நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்புறம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர், you must identify yourself that you are a blessed. நீங்களும் நானும் நமக்கு தெரியணும், நம்ம பிறந்ததே ஒரு ஆசீர்வாதம் தான். நம்ம அந்த பூமியில் இருப்பதே ஒரு ஆசீர்வாதம் தான். என்ன அப்படி ஆசீர்வாதம்? இன்றைக்கி நம்ம காலையில் வந்து ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கிறோம். ஆண்டவர் இந்த முதல் நாள் ஆஸ்வதிக்கிறபடினாலே ஆண்டவர் எல்லா நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டு. எத்தனையோ பேர் ஐசியூவில் இருக்காங்க, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், நான் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆகவே பிரியமான தேவஜனமே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லப்பட்ட இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் எப்படியாக இருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு தகப்பனாக இருந்தார். ஆபிரகாமுக்கு தகப்பன், நமக்கு தகப்பனா? நிச்சயமாக நமக்கும் தகப்பன் தான். ஏனென்று சொன்னால் நம்மளாம் யூதர் கிடையாது. யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, ஜூவிஷ் பீப்புளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் எப்படி இந்த வாக்குத்தத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நம்மலாம் எப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னா அங்கே கொண்டு போய் சேர்த்துருவார். நம்மளை எங்கே சேர்த்துருவார்னா ஆபிரகாமோடு கொண்டு போய் சேர்த்துருவார். எங்கே சேர்த்துருவார்னா கலத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக புறஜாதியருக்கு வருகிறது. அப்போ நம்மளாம் புறஜாதி. இது ஆபிரகாமுக்கு மாத்திரமில்லை, இது உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பூமியில் நமக்கு உலகப்புறமான ஒரு தகப்பன் இருக்கார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது நம்பர் 1, பரலோக தகப்பன் உங்களை உன்னோடு இருக்கிறார். பரலோக தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். தகப்பன் வந்து என்ன செய்வாராம், வெள்ளிக்கிழமை தோறும் தன்னுடைய பிள்ளைகள்லாம் அழைத்து அவர்கள் மேல் தலையில் கையை வச்சு அவர்களை ஆஸ்வதிப்பார்களாம். வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வாரம் இப்படி செய்வார்களாம். அது மாத்திரமல்ல, ஒரு பிறந்த நாள், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது தகப்பன் தன் பிள்ளையை ஆஸ்வதிப்பார். தகப்பன், பூலோகத்தின் தகப்பன், யூதர்களுடைய வழக்கம் அது, இன்னும் வரைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தலையில் கையை வச்சு அவர்களை ஆஸ்வதிப்பார். ஆகவே நம்ம அப்படி பண்ணுறோமா? இல்லை. ஒரு பண்டிகை நாட்களில் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார்கள். கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா நான்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டு நேராக என்னுடைய ஃபாதர்லாம் மாமனார் மாமியார்கிட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு மேலே போவோம். அந்த பெரியவர்கள் ஆசீர்வாதம், நம்ம தாய் தகப்பன்மாருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வேண்டும்.
பரலோகத்தின் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பூலோகத்தில் உள்ள தகப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் பாகத்து தான். நீ ஆசீர்வாதமாய், நம்ம அந்த வேர்டு மாத்திரம் போட்டிருந்தோம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த வேர்டு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எல்லா சூழ்நிலையிலும், வீட்டிலையும், குடும்பத்திலையும், வேலைகளிலும், எல்லாத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆகவே ரெண்டாவது நம்ம சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், வேதம் முழுதும் தகப்பன் தன் பிள்ளைகளில், ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த இடத்துல இருக்கிறத அதை நம்ம படிக்கலாம். என்னவென்று சொன்னால், நான் சொன்னேன், யூதர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தன் பிள்ளைகளை வெள்ளிக்கிழமை தோறும் தன்னோட பிள்ளைகளை தலையில் கையை வச்சு ஜெபிப்பீங்க. என்னைக்காவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. டெய்லி நான் என்னோடய மகளுக்கும் என்னோடய மகனுக்கும் நான் ஜெபிக்க வேண்டியது என்னோடய கடமை. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். ஆகவே இந்த ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதம் யார்கிட்ட போகணுன்னா, பிள்ளைகள்கிட்ட போகணும், உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் போகணும். இருந்தும் உங்களை ஆசீர்வதிக்காமல் பரலோக தேவன், பரலோக தகப்பன், பூலோக தகப்பன் ரெண்டு இருக்குது. பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கார், பூலோக தகப்பன் ஒருத்தர் இருக்கார். அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அருமையான தேவஜ வேதத்தில் விசுவாச தகப்பன்களை சில பேர் இருக்கார்கள். அவருடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவர்கள் ஆஸ்வதித்தார் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரும்பொழுது அந்த ஆசீர்வாதம் தகப்பனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரும். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 27 26 29 வரைக்கும். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இது யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க தகப்பனுக்கு என்ன தெரில, இவன் தான் ஈசாக்குன்னு தெரியாமலே ஆசீர்வதிச்சிருவார். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசம் உனக்கு தந்தருளுவார். இந்த ஆசீர்வாதம் யார் ஆஸ்வதிக்கிறார்னா, தன்னுடைய மகனை பார்த்து ஆஸ்வதிக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆஸ்வதிக்கிறார். யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். பிரியமான தேவஜனமே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் பார்த்தோம். நிறைய ஆபிரகாம் எப்படி இருந்தான்னா, சீமானாக இருந்தால், வெள்ளி பொண்ணும் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் யாக்கோபு ஆஸ்வதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பா. உனக்கு ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் உண்டு, ஈசாக்கின் ஆசீர்வாதமும் உண்டு. யாக்கோபு ஆஸ்வதிக்கும் பொழுது நீ வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆமென். வானத்தின் பனியும் பூமியின் கொழுமையும் உனக்கு கொடுப்பார். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். ஆமாம், சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும். ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துவார் பாருங்க. ஆசீர்வாதத்தை கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. எப்போ இந்த வார்த்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இந்த ஆசீர்வாதம் எனக்குரிய ஆசீர்வாதம், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கணும். தாயின் பிள்ளைகளை உங்கள் வணங்குவார்கள். 28 பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்வார், வானத்து பனியையும், அது தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் பூமியிலே இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த 2 காரியங்கள் நான் சொன்னேன். ஹெவன்லி பிளெஸிங், அதாவது தகப்பனுடைய பரலோக தகப்பனுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று தகப்பனுடைய ஆசீர்வாதம், பூலோக தகப்பனுடைய ஆசீர்வாதம். ஆகவே ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. யாக்கோபு என்ன பண்ணுறார்? 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. அந்த 12 கோத்திரத்தையும் எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். 12 பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். காத், அதுக்கப்புறம் செபுலோன், நப்தலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூதா அப்படின்னு சொல்லி நிறையா
நிறைய 12 கோத்திரம் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கலாம். அதில் எல்லா கோத்திரம் நம்ம பார்க்க முடியாது, 2 கோத்திரத்தை மாத்திரம் பார்க்கலாம். அந்த 2 கோத்திரம் யார் என்று சொன்னால் யூதா ஒன்று, இன்னொன்று அது கூடவே சேர்ந்து கொண்ட யோசேப்பு ஒன்று. 49ஆம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் எடுத்து வாசிக்கலாம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த ஆசீர்வாதம் யார் கொடுக்கிறாரு? யூதாவு கொடுக்கிறாரு. யார் கொடுக்கிறா? யாக்கோபு கொடுக்குறான். அவனுடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்தை சொல்லும் பொழுது ஒரு கோத்திரம் யாருன்னா யூதா. இந்த ஏன் நம்ம இதை மாத்திரம் எடுக்கிறோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யூதாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. தகப்பனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. அப்புறம் யூதாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆகவே யூதா பார்த்தீங்கன்னா சொல்லும்பொழுது அவனை நீ ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அதுக்கப்புறம் சத்ருவின் பிடையின் மேல் இருக்கும். உன் கரம் சத்ருவின் பிடரின் மேல் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். யாருக்குன்னா யூதாவை கொடுக்குறார். இந்த யூதாவில் யார் வந்தார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே யூதாவின் ஆசீர்வாதங்கள் நீதி ஆதியாகமம் 49:22-26. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இது யோசேப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை பார்த்து மெய்ப்பனும் நீ கண்மணியுமானவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 48:14-16 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி, மாட்டுங்க வார்த்தை இருக்கு, மனம் அறிய அவனுக்கு தெரியும். மனம் அறிய எதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும். கை பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற கை இப்படி மாறி யாரை ஆசீர்வதித்தார்னா இளையவன் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு சொல்லுவான், இல்லை இவன் மூத்தவன் இல்லை, மூத்தவன் மனேசா, அவனை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு தான் அப்படி செய்கிறேன். கர்த்தர் யார் ஆசீர்வதித்தார்னா எப்ராயிம் தலையின் மேல் மூத்தவனாக இருந்தும் தன் இடது கையை மனேசாவுடைய தலையின் மேல் வைத்து ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே யோசேப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. இப்போ சொல்கிறார், எப்படின்னு சொல்கிறார் என்று சொன்னால், நான் சொன்னேன் திருப்பியும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், யூதாவின் ஆசீர்வாதம், அது யோசேப்பின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் கொடுத்து யாரை ஆசீர்வதிக்கிறார்னா எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு கடைசியில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்ராயிமை முதல்ல ஆனவன் ஆசீர்வதித்து அவனை அவர் பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். மனேசன் இடத்துல இருக்கார், ஆனால் மனேசனை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, தகப்பன் இயேசுவின் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது எப்படி ஆசீர்வதித்தார் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து தான் அவர் பரலோகமே போகிறார். பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் அந்த சம்பவம். தன்னுடைய சீஷர்களை ஆஸ்வதிக்கிறார். பூமியில் இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை அவர் ஆஸ்வதிக்கிறார். பூமியில் இருக்கும் பொழுது திக்கற்றவர்களை ஆஸ்வதிக்கிறார், அனாதை ஆஸ்வதிக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவன் ஆஸ்வதிக்கிறார். இன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆஸ்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இங்கேருந்து போகும்போதே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் போயிருக்கார் ஒழிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போல. லூக்கா 12:32 எடுத்து வாசிக்கலாம். பயப்படாத சிறுமந்தையே, நான் உனக்கு ராஜ்யத்தை கட்டளையிட
பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். என்னத்தை கொடுக்க? வீடு கொடுப்பேன்னு சொல்ல, எதமா? ராஜ்யத்தை. பயப்படாத சிறு மந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மந்தையை எடுத்துகிட்டு உங்கள் பேரை போட்டுக்கோங்க. நான் சொல்லுவேன், பயப்படாத ராபின்சன், எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க என் பிதா பிரியமாக இருக்கிறார். அதை மாற்ற அப்படி சொல்லுங்கள். நீங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்குன்னு நீ சொல்லும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். பயப்படாத சிறுமந்தைய, பயப்படாதீங்க. இந்த 10ஆம் மாதம் எப்படி இருக்கும்? பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது, ஈசாக்கின் ஆசீர்வாதம் இருக்குது, யாக்கோபின் ஆசீர்வாதம் இருக்குது, யோசப்பின் ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. சீஷர்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், சிறுபிள்ளைகளை ஆஸ்வதித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பேரப்பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீங்கள் எப்போல்லாம் எந்திரிக்கிறீங்களோ அப்போல்லாம் எந்திரிச்சு என்ன செய்யணுமா? என்னை ஆசீர்வதித்துக்காக நன்றி ஆண்டவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் நம்ம பழைய ஏற்பாட்டில் இல்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தோம். இது எல்லாமே யூதர்கள் கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தம் வார்த்தை. ஆனால் எப்போ ஆண்டவர் உங்களுக்காக எதற்காக சிலுவையில் மரித்தாரோ அப்போ என்ன செய்தாராம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை கூட இணைச்சிட்டார்னா ஆபிரகாமோடு கூட இணைச்சிட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புறஜாதிக்கு வந்தது போல இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, யோசப்புக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த திருச்சபைக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீரிட்டு போல கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஒருவேளை வறண்டு போய் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸும் எல்லாத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இருக்கும். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் அப்படியே திருப்பி சொல்லிட்டே வாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. சொல்லுங்களேன், எனக்கு உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. யோசப்பின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நித்திய நித்திய காலமாய் தலைமுறை தலைமுறை இந்த ஆசீர்வாதம் உங்களை ஆளுகை செய்ய, அதில் மாற்றமே இல்லை. தலைமுறை தலைமுறை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். பாஸ்டம் சொல்லுகிறது, உன் சிரசின் மேல் ஆசீர்வாதமாக இருக்கிறபடினால் ஹல்லேலூயா, அவர் உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா, நீ செழிப்பாய் இருப்பாய். ஆசீர்வாதமான வாய்க்கால் உன்னிடத்திலிருந்து பெறப்படும். கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. Aylairarin billah, maytiriran mayram. Aylairarin billah, ya ya ya. Aylairarin billah, maytiriran mayram. Aylairarin billah.